கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, க்ளோயிங் கிரேஸ் டிவி சேனலுக்காக உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றும் 17வது நாள் கர்த்தருடைய 17வது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய 17வது நாமம் என்னவென்றால் ராக், கற்பாறை அல்லது கண்மலை என்று அர்த்தம் இல்லையா? 18வது சங்கீதம் 2வது வசனம், சாம் 18 செகண்ட் verse. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். சோ ராக் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டியா கொடுக்குது. ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது ராக் இல்லையா? அதை உடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நல்ல ஃபர்ம் ஃபவுண்டேஷன், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை கொடுக்குது, நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. சோ ஒரு பில்டிங் எடுத்துட்டோம்னா அது நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட கட்டினாதான் அந்த பில்டிங் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லி சில காமெடிஸ் எல்லாம் கூட பார்த்திருக்கோம். ஆனா நம்ம கர்த்தரான இயேசு கிறிஸ்துவ ஃபவுண்டேஷனா, அந்த ராக்கான ஃபவுண்டேஷனா நம்ம வைத்து நம்ம வாழ்க்கையையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நம்ம கட்டுவோம். ஆனால் அந்த குடும்பத்தை யாராலையும் அசைக்கவே முடியாது. சின்ன பசங்க சண்டே ஸ்கூல் பாட்டு கூட இருக்குல்ல, கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். கற்பாறையின் மேல் கட்டினவங்க மட்டும்தான் புத்தி உள்ளவர்களா இருக்க முடியும். ஏன்னா அந்த வீடு பெரும் மழை பெய்தாலும் புயல் காற்று அடித்தாலும் அது சேதம் அடைவதே இல்லை. சோ ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு நமக்கு ஒரு ஷெல்டர், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது இல்லையா? மழைனாலும் புயல்னாலும் எப்படியான இயற்கை சீற்றங்கள் என்னென்ன வந்தாலுமே அதுல இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியதா நம்மளுடைய வீடு இருக்கு. அப்படியாதான் நம்ம பார்த்து கட்டுவோம். சோ நம்ம வாழ்க்கையும் அப்படியா இருக்கணும்னு தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அவர் கற்பாறையா இருக்கிறதுனால அந்த கற்பாறைய ஃபவுண்டேஷனா வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம கட்டணும்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையை யாராலையும் அசைக்கவே முடியாது. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நல்லா இருந்துட்டோம்னா அந்த வாழ்க்கை எப்படியாவது அசைச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. சத்துருவானவன் இதைதான் செய்யணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறான். ஒருத்தரையும் சந்தோஷமா இருக்க விடுறதில்லை. ஒருவரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சுதான் ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கொண்டு வரணும். ஆனா விசுவாசிகளாகிய நாம் இயேசுவானவரை கற்பாறையா நம்ம நினைத்திருப்போம். அந்த கற்பாறையை வைத்து அவரை ஃபவுண்டேஷனா வச்சு நம்ம வாழ்க்கையை கட்டுவோமானா நம்ம வாழ்க்கையை யாராலையும் அசைக்கவே முடியாது. செய்வோமா? நம்ம வாழ்க்கை யாரால அசைக்கப்பட முடியாதபடிக்கு கற்பாறையான இயேசுவை நோக்கி கூப்பிடுவோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பரம பிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக குடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையிலயும் இவ்வளவு கர்த்தாவே என்னோடு கூட ஜெபத்துல அமர்ந்திருக்கிற சகோதரனையும் சகோதரியும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரை, பெரியோர் சிறியோர் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே இன்னைக்கும் கூட கற்பாறையான இயேசுவின் மேல உங்க வாழ்க்கைய கட்ட உங்களிடத்துல ஒப்பு கொடுக்க அமர்ந்திருக்கிறார்களே அப்பா, அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் கற்பாறையான இயேசுவின் மேல கட்டப்பட கர்த்தர் ஆண்டவரே கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிற அப்பா, எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஆண்டவரே எங்க ஒருவரையும் பார்க்காதபடிக்கு ஆண்டவரே கற்பாறையான ஆண்டவரே உங்க மேல எங்க வாழ்க்கை கட்டப்பட கர்த்தர் கிருபை தாருங்க. துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.